இதுக்கு நடுவில் கோலாகலமாக பல நட்சத்திரங்களை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு. கெனிஷா வர்றாங்க. இருவரும் ஒரு கெனிஷா தானே ஆரம்பிச்சது. கெனிஷா வர்றாங்கன்னு புதுசாக கதை சொல்கிறீங்க. ஆரம்பித்ததே கெனிஷா, ஐடியா கொடுத்தே கெனிஷா தானே. கெனிஷா அங்கே இருந்து தானே ஆகணும். கெனிஷா வந்து கெனிஷாவோட பிளான் தான் இது போகிறாங்க. ஆனால் அது வேற உள்குத்து பிளான் இருக்குது, அதை நம்ம இப்போ வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் கெனிஷா வந்த ராசி தான். நீ எங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச நேரம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குத்துவிளக்கு ஏற்ற மருமக வந்தால் குத்துவிளக்கு ஏற்றி வச்சதோட வீடு எங்கேயோ போயிடுச்சுன்றாங்க. சில மருமக வந்து குத்துவிளக்கு ஏற்றுன்னு தீ பிடிச்சி குடிசை எரிஞ்சு செத்து போயிருக்கு. பன்முக திறமை கொண்ட டிஆரா மாறுவாங்களா? ஆமாம், மாறுவாப்புல. ஏன்னா பழைய ஒய்ஃப் வந்து இவரை அவர் சொன்னது தான் நமக்கு என்ன கட்டி போட்டு வச்சதுனால கலைத்திறமைகள்லாம் உள்ள முடங்கி போச்சு. கயரை அத்துக்கிட்டு வெளியே பிடிச்சி விட்டோடனே குச்சிக்கிட்டு வந்தேன். இப்போ கண்ணுக்குட்டி இருக்குன்னு வச்சுருந்தேன், கட்டி வச்சுப்பேன். கலட்டி விட்டா துள்ளி குதிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடும், இப்படி வரும், அங்கே ஓடும், இங்கே ஓடும், அப்படி துள்ளி குதிச்சு விளையாடும். ஆனால் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது. மர்மமா? மர்மம்னா என்னென்னா, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கா அப்படின்னா ஏற்கனவே அங்கே கடன் இருக்குது. இதில் தான் ரவி மேலே ஒரு சந்தேகம். வீடு ஜப்தியில் போகுது, அந்த வீட்டுக்கு டியூ கட்டலன்றாங்க, இந்த வீட்டை பிடுங்க போகிறான்றாங்க, கார் இல்லைன்றாப்புல, தெருவில் விட்டு ஆட்டோவில் போனேன்றாப்புல. இன்னொரு பக்கம் ரவி பல பொய்களை சொல்கிறாப்புல வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சு பிடிக்க வேண்டியது. உள்குத்தம் எதை சொல்கிறீங்க? இப்போ வந்து இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்றதுல ஒரு உள்குத்து இருக்குது, தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல முடியாது. ரவியை இயக்கும்போது யாரோ, ரவி இயக்குறது இவரை வச்சு. ரவி படத்தை இயக்குறாரு, ரவியை இயக்குறது கெனிஷா, கெனிஷா ரவியை இயக்குறது வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு பரபரப்பான செய்தி இருக்கு. 2-3 வருஷம் கழிச்சே இருக்கு. தேர்தல் காலத்துல பரபரப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 6 மாசத்துலேயே பரபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ஜெயம் ரவி காசு வந்துச்சு, யாரு காசு சொல்லி அதுலேயே வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தான். ஜெயம் ரவி இல்லை சார், ஜெயம் ரவி சொல்லக்கூடாது. ஏன்னா அவரே மனசு கஷ்டப்படுறாங்க போது நான் அந்த பேரை சொன்னேன்னா அவர் மனசு கஷ்டப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் தான் காயப்படுத்திட்டாங்க, மேற்கொண்டு அவரை காயப்படுத்தக்கூடாது. ரவி மோகன். ஏன் ஜெயமோகன் ரவின்னு என்ன? இல்லை சார், அவர் மனசு காயப்படுது சார். ஏன் சார்? பழசுகளை மறைத்து விட்டு வாழணும். பேரை மாற்றினா அப்புறம் உருவத்தையே தான் மாற்றணும். கொண்டு போய் தோலெல்லாம் மாற்றி கொண்டு ஆப்ரேஷன் பண்ணி உருவத்தை ஏமாத்தணும். எல்லாமே பழச மாற்றினா பேரை மாற்றினா மூஞ்சி அதே மூஞ்சி தானே. மூஞ்சி ஒன்று, அதே அப்பா அதே அம்மாவுக்கு பிறந்த பையன் தான். அதை எப்படி மாற்ற முடியும் பழச மாத்திரேன்னு? நீங்கள் சொன்னீங்க ஒரு ஜோதிடர் ஒருத்தர், ஸ்டார் ஜோதிடரா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதனால மாற்றிருப்பாங்க. ரவி மோகன் இந்த பேர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னு ஆரம்பிச்சிட்டார். ஒரு சைடு பார்த்தா ரவி மோகனுடைய வீடு ஜப்தி செய்யப்படுது அப்படின்னு ஒரு நோட்டீஸ். ஐ மீன் அவங்க மனைவியோட வாழ்ந்ததா, முன்னாள் மனைவி, அவங்களோட தான் இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. முன்னாள் மனைவி இல்லை, இப்போ மனைவி தான். அதனால மனைவி ஆர்த்தியோட அந்த வீடு. இந்த சைடு உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கும். கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ற மாதிரி கூட இருக்கும். படம் கிளைமேக்ஸ் பல படம் இதில் பார்த்துருக்கீங்களா? இதுலலாம் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படத்துலலாம் அந்த ரேவதி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுவான். அவள் எவனையா லவ் பண்ணிட்டு எவனையோ ஒருத்தனை கல்யாணமும் பண்ணி அவன் மோகன் வாழ்க்கையை நாசப்படுத்தி, இவர் ரவி மோகன், அது மோகன். கடைசியில் பார்த்தா ட்ரெயினே கிளம்பிடும், அப்புறம் மறித்து ஏறி 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுவேன். அப்படி நடக்கலாம் வாழ்க்கையில். நிறைய படத்தில் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில நல்லதுனால தான் சந்தோஷம் தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். இப்போ வீடு என்னன்னா யாரோட வாழ்றாருன்னு முக்கியம் இல்லை, சந்தோஷமா இருக்காரா இல்லையான்றது தான் முக்கியம். அவர் யாரு கூட வேணா வாழலாம், ஏன்னா அவரோட உரிமை அது இருக்கு. அது நம்ம நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மீன் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் சுதந்திரம் பறி போயிடும். ஆமாம், பறி போக தான் செய்யும். அப்போ கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துங்கடா, எதுக்கடா கல்யாணம் பண்ணிட்டு சுதந்திரம் 3 பாடாப்படுத்துறீங்கிற மாதிரி நீதிமன்றமே சொல்லியிருக்கு சார். அந்த மாதிரி தான் இப்போ இவர் வந்து இப்போ அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள். ஒரு சைடு வாங்கின பணத்தை திருப்பி தரல அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்து வீடை ஜப்தி பண்ண சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்று போகுது. இன்னொரு சைடு இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லிட்டு வீடை ஜப்தி இப்படி ஒன்று போகுது. இதுக்கு நடுவில் கோலாகலமாக பல நட்சத்திரங்களை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மாண்டமாக விழா நடக்குது. சிவகார்த்திகேயன், சிவராஜ்குமார்னு எல்லாரும் வர்றாங்க. ஸோ கெனிஷா வர்றாங்க. இருவரும் ஒரு கெனிஷா தானே ஆரம்பிச்சது. கெனிஷா வர்றாங்கன்னு புதுசாக கதை சொல்கிறீங்க. ஆரம்பித்ததே கெனிஷா, ஐடியா கொடுத்தே கெனிஷா தானே. கெனிஷா அங்கே இருந்து தானே ஆகணும். ஓகே, கெனிஷா வந்து கெனிஷாவோட பிளான் தான் இது பூராமே. ஆனால் அது வேற உள்குத்து பிளான் இருக்குது, அதை நம்ம இப்போ வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் கெனிஷா வந்த ராசி தான். நீ எங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச நேரம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குத்துவிளக்கு ஏற்ற மருமக வந்தால் குத்துவிளக்கு ஏற்றி வச்சதோட வீடு எங்கேயோ போயிடுச்சுன்னு. சில மருமக வந்து குத்துவிளக்கு ஏற்றின்னு தீ பிடிச்சி குடிசை எரிஞ்சு செத்து போயிடுறீங்க. இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். அந்த காலத்தில் அது விளக்கேற்ற மருமக வந்துட்டா அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. மண்ணெண்ணெய் விளக்கு தான், குடிசையாக இருக்கும். தின்னு கொளுத்தி விட்டா மருமக வந்தால் வீடே தீ பிடிச்சி எரிஞ்சு நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க. சில வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வச்ச நேரம் நல்ல நேரம் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் கெனிஷா வந்து இப்போ குத்துவிளக்கெல்லாம் ஏற்றுறது கிடையாது. குத்துவிளக்கு ஏற்றாதுன்னு நினைக்கிறேன். இது இப்போ லைட்டை போட்டிருக்கோம்,
அது பிரகாசமாக எரிஞ்ச உடனே இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல விளக்கேத்துனா என்ன, லைட்டை போட்டு என்ன, வெளிச்சம் வந்தா போதும்ல. போதுன்ற மாதிரி வந்திருக்கும். அது வந்ததுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரேஞ்சுக்கு போயிட்டாப்லே. ஆமா டைரக்டர் ஆறாப்ல, ஆமா. ப்ரொடக்ஷன், அடுத்து மியூசிக்கு எல்லாமே பண்ணுவாப்ல. பன்முக திறமை கொண்ட டிஆரா மாறுவாங்களா? ஆமாம், மாறுவாப்ல. ஏன்னா பழைய ஒய்ஃப் வந்து இவரை அவர் சொன்னது தான், நமக்கு என்ன, கட்டி போட்டு வச்சதுனால கலைத்திறமைகள்லாம் உள்ள முடங்கி போச்சு. கயரை அத்துக்கிட்டு வெளியே பிடிச்சி விட்ட உடனே பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ கண்ணுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கல, கட்டியே வச்சுருப்பேன். கலட்டி விட்டாங்கன்னா துள்ளி குதிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடும், இப்படி வரும், அங்கே ஓடும், இங்கே ஓடும், அப்படி துள்ளி குதிச்சு விளையாடும். ஸோ ஆனால் ரொம்ப துள்ளி குதிச்சு விளையாடும், திருநாய் கடிச்சிடும், அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்காக வளர்க்குறவங்க, கண்ணுக்குட்டி வளர்க்குறவங்க பயத்தில் தான் இருப்பாங்க. அவுத்து விட்டோம்னா உடனே கடி வாங்கி, நாய் கடி வாங்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இருக்குது. பட் ஆனால் அந்த லவ், காதல்ன்றது ஒரு தனி இதுதான். நீங்கள் வந்து என்ன தான் முதல் மனைவி லவ் பண்ணி தானே பண்ணார். ஆமாம் சார். அது பெரிய அளவுக்கு லவ்வாக இருக்காது சார். பெரிய லவ் சார். லவ்வா? அப்புறம் எப்படி அது பண்ணால் அதோட டார்ச்சர் தாங்க முடியாமல், மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாமல் பண்ணதா சொன்னாப்புல. ஏன்னா அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அந்த குடும்பத்துக்குள்ளே போக முடியாது. அவங்களுக்கு 1000 தெரியும், 1000 பஞ்சாயத்து ஜப்திக்கு வந்துச்சு அவங்க பஞ்சாயத்து. ஆனால் கெனிஷா வந்ததுக்கு அப்புறமே அந்த ஒரு முகப்பொலிவு இருக்குது. ரவி தேஜஸ் தெரியுதா? தேஜஸ் தெரியுது. நம்ம வந்து ஜெயம் ரவின்னு சொல்ல வேணாம், ரவி மோகன்னு சொல்ல, நம்ம ரவின்னே சொல்லுவோம். ஏன்னா இவங்க பாட்டுக்கு பேரை மாற்றுவாங்க, நம்ம மைண்டில் மாற்றி நம்ம மாற்றி சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? அதாவது நிழல்கள் ரவின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ ஏதாவது இதை மாற்றுறாருன்னு வைங்க, வெயில் ரவின்னு மாற்றுறாருன்னா நம்ம சொன்னோம்னா அவனுக்கு புரியாது. வெயில் ரவி அது யார் யாருன்னு, நிழல் ரவின்னு தான் இல்லையா, அவர் தான் மாற்றிருக்காருன்னா நம்ம காலங்காலமாக அடைமொழினா ஒன்று தான், மாற்ற முடியாது. நீங்கள் வந்து அதான் மாட்டு ரவின்றாங்க. அப்போ மாடை தூக்கிட்டு ரவின்னு சொன்னீங்கன்னா தெரியாது. மாட்டு ரவி மாட்டு ரவி தான். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து யானை ரவின்னு மாற்றுறான்னு வைங்க, யானுக்கு புரியாது. அதனால் ரவின்னே நம்ம சொல்லுவோம். நம்ம ஜெயம் ரவி தான். அந்த ஜெயம்ன்ற பேரை நல்ல பேரை, அதை வச்சு தான் முன்னேறினாப்புல. இந்த ஜெயம்ன்ற முதல் படத்தை வச்சு தான் முன்னேறி, அது என்ன சென்டிமெண்ட்டில் எந்த கர்மாந்திரத்தில் மாற்றி விட்டாங்கன்னு தெரில, ரவி மோகன் மாற்றி விட்டு குழப்பி. இப்போ ஏன் ரவின்னு என்ன மோகன்னே தெரில, பழைய மோகனோட சேர்ந்துட்டாப்லையா என்னன்ற மாதிரி குழம்புறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. சரி, என்னத்தையும் வைக்கட்டும், அவர் ஆசைப்பட்டு வச்சுருக்காப்புல. ஆனால் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது. மர்மமா? மர்மம்னா என்னென்னா, இதை வந்து இப்போ ஒரு சன் டிவி, விஜய் டிவி ப்ரோக்ராம் நடத்துகிற ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எல்லா ஸ்டாரும் வந்திருக்காங்க. யாரு? சிவராஜ்குமார் வந்திருக்காரு, இங்க சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. இவங்களுக்கு பூரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு போடணும், அவங்களுக்கு பென்ஸ் பிஎம்டபிள்யூ கார் அனுப்பணும். என்ன சிவகார்த்திகேயன் இங்கே ஈசிஆரில் இருக்கிறனால ஆட்டோ பிடிச்சி கூட வரலாம், ஆனால் வரமாட்டான். ஒரு பிஎம்டபிள்யூ பெரிய காரில் தான் வருவாப்புல, பெரிய ஸ்டாரு. ஆனால் சிவராஜ்குமாருக்கெலாம் வந்து நீங்கள் ஃப்ளைட்டு போடணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் போடணும். ஜெனிலியாலாம் ஒரு அன்னைக்கு இவர் கூட நடிச்சிருக்கலாம், இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சரோட மருமகள், சிஎம்மோட ஃபேமிலியில் இருக்காங்க மருமகள். அப்போ சிஎம்மோட சன்னா எப்படி இருப்பாங்க? இப்போ அவங்கள பாம்பேலேருந்து வர வைக்கணும்னா அவங்களுக்கு தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட் போட்டாங்களா என்னன்னு தெரில. அப்போ இவ்வளோ காசு ஒரு ஃபங்க்ஷன் எப்படியும் ஒரு 2 கோடி 3 கோடி செலவாயிருக்கு. கார் ஹோட்டலில் அவங்களுக்கு ரூம் போடணும், அதை போடணும், இது போடணும். ரூம் ரெண்ட் எவ்வளோ? 50,000 60,000 வரும் ஒரு நாளைக்கு. 10 ரூம் போட்டாலே 6 லட்ச ரூபா ஆச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் சூட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் 4 லட்சம்லாம் இருக்குது. அதில் ட்ரேட் சென்டரில் வந்து அந்த பிரம்மாண்ட செட்டப்புகளை போட்டு இப்போ வந்து என்ன அப்படின்னு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த செட்டு போடுறதுக்கு 1 கோடி ரூபாய் வைக்கிறாங்க. ஆங்கருக்கே 5 லட்சம் கொடுக்கணுமே. ஆமாம். இப்போ நான் அது ஏன்னா அது உடம்பை குறைச்சி அது மெயின்டைன் பண்ணதில்ல, அதுக்கே ரொம்ப காஸ்ட்லியாக மெயின்டைன் பண்ணணும். 5 லட்சம் கம்மி தான். ஃப்ளைட் ஃபேர், அதுக்கு இதுக்கு தங்க ரூமு போட்டு கோடி கணக்கில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கா. அப்படின்னா ஏற்கனவே அங்கே கடன் இருக்குன்றாப்புல. இங்கே இதில் தான் ரவி மேலே ஒரு சந்தேகம் வருது. வீடு ஜப்தியில் போகுது, அந்த வீட்டுக்கு டியூ கட்டலைன்றாங்க, இந்த வீட்டை பிடுங்க போகிறான்றாங்க, கார் இல்லைன்றாப்புல, தெருவில் விட்டால் ஆட்டோவில் போனேன்றாப்புல. இதெல்லாம் இப்போ கடைசியில் பார்த்தா அவங்க மாமியாரும் மனைவியும் குடும்பப்படுத்தினாங்கன்றது ஒரு பக்கம் எடுத்தால் கூட, இன்னொரு பக்கம் ரவி பல பொய்களை சொல்கிறாப்புலே ஒன்று இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கணிக்க வேண்டியது. ஜாலியாக தான் இருக்காரு. அது இது இருக்குல்ல, யார் கெனிஷா இருக்கிறது, அவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ எல்லாம் பண்ணுறாரு. கெனிஷா அவங்க அம்மாவுக்கு கெனிஷா இப்போ வந்து பூர்வ அட்வைசர் ஆகிட்டாப்ல. இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல, போகிற போக்கில் பேக்கெட் மணியே 2 கோடி செலவு பண்ணுற மாதிரி, நான் 2 கோடி நான் ஃபங்க்ஷன், படம்லாம் இன்னும் பிரம்மாண்டமாக வரும். அதுதான் இவ்வளோ காசு எப்படி வந்துச்சு? காசே எல்லாம் துரத்தி விட்டாங்கன்னாப்புல, இதுதானே சொன்னாப்புல. காசே எல்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு, காரை கூட பிடிக்கிட்டு துரத்தி விட்டாங்க. ஏதோ டி நகரில் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போன மாதிரி தான் பேசினாப்புல.
ஆனால் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாப்புல அப்படின்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் படம் பண்ணால் 100-150 கோடி வரும். வரும்போது இந்த காசெல்லாம் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்றது. கெனிஷா பாவம் பாடி சம்பாதிக்கக்கூடிய ஆள். கெனிஷாட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது. இவர் வாங்கி கொடுத்த காரை தான் அதே ஓட்டிகிட்டு இருக்கு பாவம். சரி, ரவியோட அம்மாட்ட தான் காசு இருக்குமான்னு அது இருக்காது. அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏதோ இதில் மர்மம் அடங்கியிருக்கு. ரவி யாரோ களத்தில் இறங்கி விட்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இறக்குனா பரவாயில்ல, இல்லை எது வேற உள்குத்து எதுவும் இருக்குமா? இருக்கும் உள்குத்து இருக்குது. உள்குத்து இல்லாமல் இத்தனை கோடியெலாம் வராது. 2 கோடிக்கு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் 100 கோடிக்கு நீங்கள் பண்ணியா? 100 கோடி இருக்கா? அப்போ யோகி பாபா வச்சு படம் பண்ணுறாங்க சார். யோகி பாபா வச்சு பண்ணாலே வந்துருமே. எங்கே யோகி பாபா வச்சு பண்ணாலும் 5-6 கோடி ரூபா எல்லாம் பண்ண முடியாது. யோகி பாபா அவ்வளோ வாங்க மாட்டாப்புல. அப்புறம் ப்ரொடக்ஷனாக அது இது சாப்பாடு ஹீரோயின் காசு போனது வந்தது எல்லாம் சொல்லி 5-6 கோடி ரூபா வந்துடும். அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணாத ஒருத்தர் ப்ரொடக்ஷனுக்கு வந்தாருன்னா அது எந்த நிலைமையில கொண்டு அடிச்சு சாப்பிடுவாங்கன்றது தெரிஞ்சது தான். அது ரவி வந்து அந்தளவுக்கு பாவம் அப்பாவியாக இருக்காப்புல. கெனிஷா ஒரு அப்பாவி தான், ஒரு ஆன்மீகவாதி. கெனிஷா வந்து ஒரு ஆன்மீகவாதி. அந்த பொண்ணு அழகாக வந்து தியானம் பண்ணுறது அது பண்ணும்போது ஏமாற்றி பிடிங்கிறாங்க காசு. தியானம் பண்ணுறது காசுன்னே கேட்பாங்க. மேடம் ஷூட்டிங்கில் தியானம் பண்ண போகிறோம் மேடம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கூட வாங்குவாங்க. மெடிடேஷனா டேக் இட் 10 lakhs கிராண்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி ஆபத்துகள் இருக்குது. ஏதோ ஒரு உள்குத்து பண்ணுறாப்புல ரவி அப்படின்ற மட்டும் புரியுது. உள்குத்து எதை சொல்கிறீங்க? இப்போ வந்து இவ்வளோ பணம் எங்கேருந்து வருதுன்றதுல ஒரு உள்குத்து இருக்குது. தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல முடியாது. கடன் வாங்கினாலும் மாட்டிப்பாரு. கடன்லாம் கிடையாது. கடன் இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணுறது? இல்லை, கடன் வாங்கினா ஆல்ரெடி கடனில் தான் பஞ்சாயத்து ஆகி போச்சு. மறுபடியும் கடன் வாங்கினா இது இன்னும் சிக்கலாயிரும். இப்போ இதில் மாட்டினா அப்படின்னா பெருசாக மாட்டிடுவாப்புல. வாழ்க்கையே போயிருமே. வாழ்க்கை போயிடும். அது என்னன்னு தெரியல. ஏதோ ஆசைப்பட்டு இறங்கியிருக்காப்புல. மிரட்டலுக்கு இது இறங்கியிருக்காரா இல்லை பணத்தை ஆசை பிடிச்சி இறங்கியிருக்காப்புல. எவன் கட்டி இறக்கி விட்டான்னு தெரில. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ பேரை வர வைக்கிறதும் பின்னணியிலேருந்து அவங்க யாரோ இயக்குறாங்கன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து. ரவியை இயக்கும்போது யாரோ, ரவி இயக்குறது இவரை வச்சு. ரவி படத்தை இயக்குறாரு. ரவியை இயக்குறது கெனிஷா ரவியை இயக்குறது வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி போகுது. இதுதான் படத்தோட இப்போதைக்கு போகிற போக்கு. இப்போ அங்கே வந்தோடனே பல சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. சந்தோஷ் சுப்ரமணியன் சீன் ஜெனிலியாவோட சேர்ந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஸோ பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்காது. நான் பார்த்தேன். அதெல்லாம் திறமையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அவங்க டக்குன்னு கெனிஷா வந்து ஜெயமரவியோட அம்மாவை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படின்னாங்க. அவங்களும் பூரித்து போய் அடடா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குடும்ப மருமக மாமியால் முத்தம் கொடுக்கும்போது சார் நீங்கள் இதில் கெனிஷா சார், நீங்கள் கெனிஷா சொல்கிறீங்க? ஆமாம், கெனிஷா வந்து மருமக மாதிரி தானே, ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஃப்ரெண்டு சார். தோழி. தோழின்னா அப்புறம் என்ன இருக்குது? அது கோழியாக இருந்தால் பரவாயில்ல, தோழி தானே. தோழிக்கும் போது முத்தம் கொடுக்கும்போது ஒரு இதுதான். நம்ம பையனுக்கு பிடிச்ச தோழி. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஒன்றா மெடிடேஷன் பண்ணுறாங்க, ஒன்றா எல்லாம் பண்ணுறாங்க, ஆன்மீக பயணம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து முத்தம் கொடுக்கும்போது சந்தோஷம் தானே. ஓகே, நீங்கள் டக்குன்னு மருமகன்ட்டிங்களா? மருமக கிடையாது. இல்லை, அது ஃப்யூச்சர் மருமகள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா இது டைவர்ஸ் ஆகணும்ல, அது சட்டப்படி தப்பாக போயிடும்ல. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் மருமகள்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் தோழி, நெருங்கிய சவர்மா இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்க வேண்டியது. அது ஆடையில் தான் இருவரும் சங்க வரும்போதே அந்த காஸ்டியூம் டிசைனரை கூப்பிட்டு வந்து பாராட்ட முடியல. 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூமாக போடும்போது அது தோழிகள் இருக்கும்போது அப்படி தானே, தோழி தோழன் அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரி தானே வரணும். இருவருக்கும் சேர்ந்து தோழியாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கலர் இதை போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4 லட்ச ரூபா பில்லை போட்டுப்பாங்க. பில்லு போட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அப்படி போக வேண்டியதான். கேட்டால் தோழின்னு வேண்டியதான். ஓகே, அந்த மாதிரி ஒரு இது போட்டு பரவாயில்ல. ரவி நல்ல டைப் தான், நல்லா வரட்டும். ஆனால் சிக்கின இடம் சரியில்லை. இப்போ அது பிற்காலத்தை முற்பகல் செய்யும் பிற்பகல் தெரியுன்ற மாதிரி இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு 3 வருஷம் கழித்து இன்னொரு பெரிய ஒரு பூகம்பம் வரும். ஏதாவது அதான் இப்போ சரியாகத்தான் போகிறாரு. நிறைய பள்ளங்கள்லாம் இருக்குது. புதுக்குன்னு உள்ளே உந்தானே பண்ண முடிஞ்சாரு. போகிற இடம் சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ கரெக்டாக போகிறாருலாம் சொல்ல முடியாது. ஒரு சிக்கல்லேருந்து ஒரு படுபாதாளத்துலேருந்து தப்பிச்சிருக்கான்னு இருக்காப்புல. தப்பிச்சு அடுத்த படுகுழியில் விழுகிறாப்புல. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ப்ரொடக்ஷன் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஷயத்தில் சிவகார்த்திகேயன் கார்த்திகேயன் வந்தாங்க, பேசினாங்க. ரஜினியே சொல்லியிருந்தார், ஒரு தயாரிப்புக்குள்ளே போய் மாட்டிடக்கூடாது. அது அப்படின்னா அவரை போய் ஜாம்பவான், அவருக்கு தெரியும், இந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக தெரியும், காசு விஷயத்தையும் சரியாக அவரே ஒரு பயந்து தயங்கி நிற்கும் போது ஜெயமரவி வந்து அடுத்தடுத்து 3 படம், அவரை வச்சு ஒரு படம், என்ன வச்சு ஒரு படம், அப்புறம் வந்து எஸ்கே வச்சு பேசிகிட்டு இருக்கோம், கார்த்தி வச்சு கூட பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. கமல் சாருக்குலாம் கிஃப்ட்லாம் கொடுத்து கமல் சாரை போய் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் வரல, வீடியோ தான் அனுப்பியிருப்பாருன்னு பார்த்தீங்களா? அவர் எங்கே வரப்போறாரு? அவரே வந்து போயிருக்கா. ஏற்கனவே அந்த தக் லைஃப்னு ஒரு படத்தை வச்சு அவரை
கொண்டு போய் இதில் விற்ற மாதிரி விற்று விட்டாங்க, சந்தையில் கொண்டு விற்ற மாதிரி கமலஹாசனை கொண்டு போய். ஏன் சார்? அந்த இந்த என்ன இந்த இங்கே ஒன்று பல்லாவர சந்தை. ஆமாம், ஒரு முக்கியமான ஆளை வந்து நைஸாக வாங்க பல்லாவரம் வரைக்கும் போயிட்டு வரலன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் ஏதோ கூப்பிட்றாங்க, ஃபாரின் கூப்பிட்றாங்கன்னு நினச்சி போவாங்க. கொண்டு போய் சந்தையில் கையை காமிச்சு விற்று விட்ட மாதிரி அந்த தக் லைஃப் படத்தில் கொண்டு போய் மணிரத்னம் டோட்டலாக முடிச்சு விட்டான். சூசைட் பாம் மாதிரி. நான் முடிஞ்சேன், நான் இதோட முடிய போகிறேன், என்னால் யார் யாரெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணீங்களோ சின்ன வயசில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும்னு சொல்லி கமல் தான் அதில் பிரதானமாக இருக்காங்க. அந்த நாயன் படத்தில் பண்ண டார்ச்சர் பிரச்சனை இப்போ அப்படி இப்படின்னு இருக்கும்போது சரி டக்கு டக்குன்னு கமலையும் முடிச்சு விட்ருவோம். கடைசி காலம் வந்துருச்சு. நீ மோகன் முடிஞ்சிட்டாப்புல, கார்த்திகே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிட்டாப்புல. மணிரத்னத்தால் யார் யாரெல்லாம் முன்னேறினாங்களோ அவங்க எல்லாமே முடிஞ்சிட்டாங்க. அந்த காலத்தில் ஆரம்பத்தில் மணிரத்னத்தை டார்ச்சர் பண்ணாங்க. பிரபு மார்க்கெட் இல்லை, இப்படி இருக்கும்போது மீதி இந்த கமல் மட்டும்தான் உலாவிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரே அடியில் அதுவும் சிம்பு சைடில் அடிச்சு முடிச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ண போவாங்க, ஏதாவது ரவுடியை கொலை பண்ணும்போது ஒருத்தர் ஊடால வந்துடுவான், அவனையும் போட்டுருவாங்க சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி கமலையும் போட்டு கூட இருந்த சிம்பையும் போட்டு முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் டூர் போயிட்டார். சிம்பு வெறுத்து போய் சிம்பு போயிட்டாப்புல, கமல் எம்பி ஆகி அவர் போயிட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது ஃபோட்டோலாம் கொடுத்து வர பார்த்தீங்களா? ஃபோட்டோ கொடுத்து வரவே, ஃபோட்டோ யார் வேணாலும் கொடுத்தா வந்துடுவாரா கமல்? ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன இருந்துச்சு? சிங்கம். இல்லை, எல்லாரும் சிங்கத்தை பிடிச்சி தொங்குறாங்களே, என்ன பிரச்சனைன்னு நம்ம நாட்டில் என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா சீமான் சிங்கத்தை பிடிச்சி தொங்குறாப்புல, விஜய் சிங்கம் வேட்டையாட போகுதுன்றாப்புல, இவர் சிங்கத்தை வச்சு தான் சிங்கத்தை தொட்டவன் எவனுமே நம்ம சொல்லக்கூடாது நம்ம வாயினால். அதுதான் ஆயிருக்கு கடந்த காலத்தில். சிங்கம்ன்றது ரொம்ப ஆபத்து, டேஞ்சரஸ். சிங்கத்தை வந்து தொட்டு சிம்பிள்லாம் வச்சான்னா அவன் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு மேயர் இருக்குல்ல, ஹாலிவுட் ப்ரொடக்ஷன், அதில் வந்து ஒரு சிங்கம் வந்து முதல்ல ஓன்னு கத்தும். நல்ல வேலை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் கேப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தேன், சிங்கம் இல்லை பார்த்துட்டேன். சிங்கம் மாறி இருக்கா, நான் சிங்கம் இல்லை புலிக்குட்டி மாதிரி இருக்கேன் பார்க்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிங்கம்னு போனவன் பூராமல் அசிங்கமாக தான் போயிருக்காங்க. ஐயோ, இப்போ விஜய் சிங்கம்னு ஆரம்பித்து தான் போட்டு அடி தெருநாய் ரேஞ்சுக்கு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. சீமான் சிங்கம் வேட்டையாட வருது எல்லாம் ஒதுங்கி போங்க அப்படின்னா புரியுதா? இந்த சிலதெல்லாம் ஓடி வரும்போது தப்புன்னு விளையிறாங்க, நேராக போய் சேர்த்துல அந்த கம்பியில் போய் மூக்கு அடிபட்டு போயிடும். அந்த மாதிரி தான் சீமான் வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லி போனால் சீமானை முடிச்சுட்டாங்க, விஜயை முடிச்சுட்டாங்க. என்னதான் இப்போ கமலுக்கு சிங்கத்து மேலே கமல் ஏறி வராரு அப்படின்னா அப்படியே அனுப்பி விட்றாங்கலாம் என்னன்னு தெரில கமலை. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு. எவனுமே மனுஷனாகவே இருக்க மாட்டான், அதுதான் எனக்கு வருத்தம். ஏன்னா மனுஷன் 6 அறிவு, விலங்கு 5 அறிவு, அதை இனத்துக்கடா போட்டு அது பாட்டு காட்டுக்குள்ளே கிடக்க, அதை போட்டு சீண்டி அதில் கமலை உட்கார வச்சு, இவரை உட்கார வச்சு, ரஜினியை உட்கார வச்சு. நல்லவே ரஜினி தான் அதில் உட்காரல, சீமான் விஜய் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க. சிங்கத்தை வச்சு இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா புலினா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. அதான் எவனும் புலின்னு ஏன் தெரியுமா சொல்கிறது இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் தடை இருக்குது. ஆமாம், தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து புலி டைகர் அப்படின்னாலே எல்டிடி வரும். ஸோ அதனால் முடிச்சுடுவாங்கன்னு சொல்லி அந்த இது எடுக்க மாட்டாங்க, எல்லாம் சிங்கத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் யாரும் கரடி வைக்கலாம், ஏன் கரடி மிருகம் இல்லையா? இந்த கரடி சூப்பராக இருக்கும் சார், பாண்டா கரடி அழகாக பார்க்க. இல்லை, அது அழகுக்கு இல்லை, வீரத்துக்கு சொல்கிறேன். கரடி 4 பேர் அடித்து காலி பண்ணும். அவர் நீர் யானை இருக்குல்ல, அவர்கிட்ட எதுவுமே வராது, சிங்கமே வராது. அப்போ நீர் யானையை வைக்க வேண்டியதானே? நீங்கள் சீமானில் நீர் யானை வேட்டைக்கு வருது, எல்லாம் ஓடிப்போ தண்ணிக்குள்ளே இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என் சைஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், முள்ளமன்றி முள்ளை வச்சு குத்தி கொண்டுருவோம், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். விஜயோட முள்ளமன்றி வச்சுக்கலாம், வேட்டைக்கு வருது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்கள் பொருத்தி பார்க்காதீங்க சார். இல்லை, அது எதுக்கு பண்ணலாம், அது எதுக்கு சிங்கத்தை கட்டி அழுகிறாங்கன்னு தெரில. கமல் பார்த்துருக்காப்புல, என்னடா திருப்பி சிங்கமா, என்னையும் சிங்கத்தில் ஏற்றுறீங்களா? ஏற்கனவே ஆளாளுக்கு சிங்கம்னு சொல்லி செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க, வரல மாதிரி இருக்குது. ஜெயம் ரவி நல்லா இருந்தால் சந்தோஷம், நல்லா இருப்பாராங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இப்போ இறங்கி இருக்கிறது அந்த ஆபத்தில் இருக்குது. அந்த ஆபத்தை தெரிஞ்சு இறந்தா பரவாயில்ல, தெரியாமல் இறங்கினாப்புலன்னா தெரிஞ்சிக்கல மாட்டோம். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு பரபரப்பான செய்தி இருக்குது, 2-3 வருஷம் கழிச்சே இருக்குது. தேர்தல் காலத்தில் பரபரப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த 6 மாதத்துலேயே பரபரப்பாகிறதுக்கு வாய்ப்பு. எப்படி ஜெயம் ரவி காசு வந்துச்சு, யார் காசுன்னு சொல்லி அதுலேயே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இதெல்லாம் மீண்டு வருவாரா அப்படின்றது. ஓகே சார், ரவி சொன்ன ஒரு வார்த்தை, கெனிஷா வந்ததுக்கு பிறகு தான் என் வாழ்க்கையுடைய அர்த்தத்தையே உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு கெனிஷா, அதனால் ட்ராவல் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டாரோ? ஃப்ரெண்டு கூட ட்ராவல் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஏன்னா சட்டத்தில் இப்போ என்ன இருக்குன்னா, ஆணும் பெண்ணும் ஒரே ரூமில் தங்கலாம், ஒரே பெட்டில் படுத்துக்கலாம்,
அதில் தடையே கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது உச்சநீதிமன்றத்தில். அதனால் அவங்க ஒன்றா. நீங்கள் வேறு பெங்களூரில் போன வாரம் மீன் பார்த்தேன், பல ஷிப் இருக்குது, அதில் ஷிப்பில் அடுத்த ஷிப்பு தாண்டி போயிட்டாங்க. அதாவது என்னமோ போட்டிருந்தாங்க இல்லையே, நான் பார்க்கல சார், உண்மையே தெரியாது, ஒன்றே எனக்கு நடிக்காதான்னு கேட்க சத்தியமாக தெரியாது. தனித்தனியாக வீடு எடுத்து இருக்குன்னு ஒன்றா இருந்ததா காசு மிச்சன்றேன். அடுத்து அந்த கல்ச்சர் தான் அதுக்குள்ளேயும் வேறு ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பெங்களூரில். இந்த பெங்களூர்காரங்க புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். நம்ம அதை பற்றி எடுத்துகிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அது சகஜமாக தானே ஆகி போச்சு, எல்லாம் ஒன்று மண்ணா இருந்து நல்லா வாழுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கேன்னு வாங்க, ஃப்ரெண்டுன்னு வாங்க, அப்புறம் பார்த்தா நடு ஹாலில் படுத்துருப்பாங்க. அதான் அப்படி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைவர்ஸ் ரேஷியோ அதிகமாகிட்டு இருக்கா நீங்கள் வேறு. சரிங்க சார், எனிவேஸ் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமாக இருக்கட்டும். பட் எனிவேஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கிறது தான் நம்ம இங்கே ஒரு கடன், இங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் போது பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லபடியாக போய் சேர்ந்தாருன்னா சந்தோஷம் தான். அவர் போகக்கூடிய இலக்குகள்லாம் சந்தோஷமாக வெற்றி அடையட்டும் வாழ்த்துவோம் நாமளும் சேர்ந்து. நன்றி சார்.